தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை நோக்கிய ஒரு முன்னேற்றம் என்று கூறி புதன்கிழமையன்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. பீகாரில் எஸ்ஐஆர் விவகாரமே முற்றிலும் ஓய்ந்து போய் இரண்டாம் கட்டத்தில் மேலும் 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இந்த நடைமுறை முடிவடைந்த நிலையில் இந்த தீர்ப்பு வெளியாகியுள்ளது. அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் வெர்சஸ் இந்திய தேர்தல் ஆணையம் என்ற வழக்கில் இந்த நடைமுறை அரசமைப்பு சட்டத்தோடு ஒத்துப்போகிறதா என்பது குறித்து பேசவே பல மாதங்களாக நீதிமன்றம் மறுத்துவிட்டது. அதற்கு பதிலாக நிர்வாகம் மற்றும் மேலாண்மை சார்ந்த முடிவுகளையே நீதிமன்றம் எடுத்து வந்தது. எந்த ஒரு தடையுமின்றி நடத்தப்பட்ட இந்த மறு ஆய்வு நடவடிக்கையால் ஒட்டுமொத்த வாக்காளர் பட்டியலில் 10% அதிகமான பெயர்கள் குறைக்கப்பட்டுள்ளன. அதாவது கிட்டத்தட்ட 6.5 கோடி பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. அதைவிட முக்கியமாக தமிழ்நாடு தவிர்த்த பெரும்பாலான மாநிலங்களின் வாக்காளர் பட்டியலில் பாலின விகிதத்தில் விளக்க முடியாத விசித்திரமான வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் எஸ்ஐஆர் நடைமுறையில் இருந்த குறைபாடுகள் தன்னிச்சையான நீக்கங்களுக்கும் சிறுபான்மையினர் மற்றும் பின்தங்கிய பிரிவினரின் பெரும் பகுதியினர் திட்டமிட்ட முறையில் புறக்கணிக்கப்படுவதற்கும் வழிவகுத்தன. இது பல தொகுதிகளின் தேர்தல் முடிவுகளில் தாக்கத்தை ஏற்படுத்தியதாக புள்ளி விவர ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. புதன்கிழமை ஒரு தீர்ப்பை வழங்கும் வரை எஸ்ஐஆர் மீதான நீதிமன்றத்தின் தலையீடுகள் பெரும்பாலும் வெறும் மேற்பார்வை என்ற அளவிலேயே இருந்தன. இந்த தீர்ப்பை நடந்து முடிந்த ஒரு செயல்முறைக்கு பின்னாளில் அளிக்கப்பட்ட சட்டபூர்வ அங்கீகாரம் என்றுதான் சொல்ல வேண்டும். நீதிமன்றம் ஒரு வழியாக இந்த அரசியலமைப்பு சட்ட கேள்விக்கு தீர்வு கண்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட எஸ்ஐஆர் விகிதாச்சாரப்படியும் தன்னிச்சையான புறக்கணிப்புகள் இல்லாததாகவும் இருந்ததா என்பதை முடிவு செய்துள்ளது. ஆனால் அது நடைமுறைப்படுத்தப்பட்ட விதத்தின் பின்னணியை போதுமான அளவு எதிர்கொள்ள தவறிவிட்டது. நீதிமன்றத்தின் வாதங்கள் எஸ்ஐஆரை அதன் கோட்பாட்டின் அடிப்படையிலேயே அணுகுகின்றனவே தவிர அது நடைமுறையில் எப்படி இருந்தது என்பதை பார்க்கவில்லை. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் பிரிவு 21(3) இலக்கு வைக்கப்பட்ட குறிப்பிட்ட தொகுதி சார்ந்த திருத்தங்களுக்கு மட்டுமே அதிகாரம் அளிக்கிறது. மாநிலம் தழுவிய தேடுதல் வேட்டைக்கு அல்ல என்று மனுதாரர்கள் தங்கள் வாதத்தை முன்வைத்தனர். அதற்கு சட்டத்தில் குறிப்பிட்டுள்ள ஏதேனும் என்ற வார்த்தையை மட்டும் என்று சுருக்கி வாசிக்க முடியாது என்றும் மக்கள் இடம்பெயர்வது போன்ற அமைப்பு சார்ந்த சிக்கலுக்கு அமைப்பு சார்ந்த தீர்வே தேவை என்றும் நீதிமன்றம் கூறியது. ஆனால் பிரிவு 21(3) என்பது ஒரு விதிவிலக்கான அதிகாரம் என்பதையும் அது சாதாரண வாக்காளர் பட்டியல் திருத்தங்களை கட்டுப்படுத்தும் வழங்கப்பட்ட வழிமுறை என்ற பாதுகாப்பு அம்சத்தை தவிர்க்கிறது என்பதையும் நீதிமன்றம் கவனிக்க தவறிவிட்டது. ஏற்கனவே பட்டியலில் உள்ள கோடிக்கணக்கான வாக்காளர்கள் தங்களுடைய தகுதியை மீண்டும் ஒருமுறை நிரூபிக்க கோருவது அந்த வாக்காளர்கள் தகுதியானவர்கள் என்ற அடிப்படை அனுமானத்தை தலைகீழாக மாற்றுகிறது என்ற ஆட்சேபனைக்கு நீதிமன்றம் ஒரு மாறுபட்ட கருத்தை முன்வைத்தது. அதாவது இந்த அனுமானம் பொருந்தக்கூடிய தீர்ப்பளிக்கும் நடைமுறைக்கும் அந்த அனுமானம் பொருந்தாத விசாரணை நடைமுறைக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை நீதிமன்றம் சுட்டிக்காட்டியது. வாக்காளர்களை நீக்குவதற்கு முறையான காரணமும் தனிப்பட்ட ஆய்வும் அவசியம் என்று வலியுறுத்திய 1995ஆம் ஆண்டின் லால் பாபு உசேன் வழக்கின் முந்தைய தீர்ப்பு அந்தந்த வழக்கின் விவரங்களுக்கு மட்டுமே பொருந்தும் என நீதிமன்றத்தால் சுருக்கப்பட்டது. இருப்பினும் ஏற்கனவே பெற்றுள்ள ஒரு தகுதியை வாக்காளரே நிரூபிக்க வேண்டும் என்று எஸ்ஐஆர் கோரும்போது அந்த தகுதிக்கான அடிப்படை அனுமானம் நீடிக்கிறது என்ற நீதிமன்றத்தின் உறுதிமொழி சரியானதாக தெரியவில்லை. நீதிமன்றம் சரியாக குறிப்பிட்டதைப் போல ஒரு துல்லியமான வாக்காளர் பட்டியலே உண்மையான தேர்தலின் அடித்தளமாகும். இதனால்தான் தேர்தல் நெருங்கும் அவசரத்தில் கடுமையான காலக்கெடுவுக்குள் அவசரமாக மேற்கொள்ளப்படும் ஒரு நடைமுறையின் மூலம் தகுதியுள்ள வாக்காளர்களின் பெயர்கள் தவறாக நீக்கப்படுவது ஒட்டுமொத்த தேர்தலின் நேர்மை தன்மையையே பாதிக்கிறது.